இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே வந்து நிற்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்பட வேண்டுமா இருந்தால் ஒரு பெண்ணாலே தான் அந்த குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமத்திலே பார்ப்பீர்களா இருந்தால், ஆதாம் ஏவாளை தேவன் இந்த நாட்களிலே ஒரு குடும்பமாக இந்த நாட்களை உருவாக்கினார். ஆனால் ஏவாள் செய்த தவறுகளின் நிமித்தம் ஆதியிலே அந்த குடும்பம் சீர்குலைந்து உடைந்து போனதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருந்து எறியப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைய நாட்களிலும் ஒரு குடும்பம் இங்கே கட்டப்பட வேண்டுமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியால் தான் இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. வீடு எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தை குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது, ஒரு சமூகத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி, இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற காரியம், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதே விதமாகத்தான் ஒரு தேவனுடைய சபையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஒரு புத்தியினத்தின் நிமித்தம் தான் அது கட்டப்படும். புத்தி இல்லாத நிமித்தம் அது இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலும் இப்படியான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால், தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருக்கிற நம்மை இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே புத்தி உள்ளவர்களாக எடுத்து இந்த நாட்களிலே கட்டும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா இருந்தால் அங்கே நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மணவாட்டி சபையே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சபை உருவாக்க வேண்டுமா இருந்தால், அந்த மணவாட்டி சபை உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தேவ ஞானத்தினாலே அந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஞானம் இல்லை என்றால் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சபை உருவாக்கப்பட முடியாது. அதைத்தான் இந்த நாட்களிலே ஸ்திரீக்கு ஒப்பாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களோடு கூட இந்த நாட்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் என்று. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்களிலே அவரிடம் கேட்டார்கள், இந்த நாட்களிலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் புத்தி உள்ளவர்களாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இந்த நாட்களில் இருந்து அபிஷேகத்தினால் நிறைந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே தேவனுடைய அதாவது ஞானம் இந்த நாட்களை புறப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புத்தி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து தேவனுடைய சபையை, தேவனுக்கு பிரியமான குடும்பமாக இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே கட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்திலே நம்மை இந்த நாட்கள் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, புத்தியுள்ளவர்களாக இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே
உங்களோடு கூட இருந்து ஞானத்தையும் புத்தியும் தந்து இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே தேவன் நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென்.